ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எழுத்தாளர் தமயந்தி முதல் முறையாக எழுதி டைரக்ட் செய்திருக்கும் படம் காயல். இந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு இன்னொரு பக்கமாக பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க, அது தேங்கி இருக்கும். அதிகப்படியான அந்த நீர் கடலுக்குள் போகாமல் இந்த பகுதியிலேயே இருந்துவிடும். படத்தின் கதையோடு தொடர்புடையது காயல் என்பது தெரிகிறது. அந்த காயல் பகுதி நீர் கடல் அலைகளைப் போல எழும்பி அலையாது, அமைதியாக நிற்கும். அதே போலத்தான் கதையின் கேரக்டர்கள் தங்களது பிடிவாதத்தால் இயல்பு நிலையை இழந்து சராசரியாகவோ அல்லது வெகு சிறப்பாகவோ இல்லாமல் போய்விடுகிறது. ஏற்கனவே சில படங்களில் பார்த்த லிங்கேஷ் இந்த படத்தின் நாயகன். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். அவன் முற்போக்கான கருத்துக்களை கொண்டவன். கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள் செய்யும் பணியில் அவன் இருக்கிறான். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஐசக். அவருடைய மகள் காயத்ரிக்கும் அவருக்கும் காதல். அப்பா ஐசாக் இவர்கள் காதலை ஏற்கிறார். ஆனால் பழமையிலும் ஜாதியத்திலும் அதீத நம்பிக்கை உள்ள அம்மா அனுமோளுக்கு இவர்கள் காதல் பிடிக்கவில்லை. தங்கள் இனத்திலேயே மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என நினைக்கிறார். இந்த சமயத்தில் மகள் காயத்ரிக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. அது முதல் அப்பா ஐசக் அம்மா அனுமோல் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் போய்விடுகிறது. குடும்பமே சூனியம் பிடித்தது போல இருக்கிறது. அவர்களது குடும்ப நண்பர் சைக்கியாட்ரிஸ்ட் ரமேஷ் திலக் அவர்கள் சகஜமான வாழ்க்கையை மேற்கொள்ள ஏதுவாக கடற்கரை பகுதிக்கு டூர் போகிறார்கள். அங்கும் அதே பிடிவாதத்தோடு இருவரும் இருக்க என்னதான் நடக்கிறது? சைக்கியாட்ரிஸ்ட் ரமேஷ் திலக் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கை மாறியதா என்பது கதை. அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்பாவாக வரும் ஐசக், அம்மாவாக நடித்திருக்கும் மலையாள வரவு அனுமோல், மகள் காயத்ரி, சைக்கியாட்ரிஸ்ட் ரமேஷ் திலக், காயத்ரியின் காதலன் தமிழாக வரும் லிங்கேஷ், அவனை ஒன் சைடு லவ் செய்யும் ஸ்வாகதா சிறப்பான நடிப்பு தந்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு கார்த்திக், மியூசிக் ஜஸ்டின், இசை ரம்யமானது. கடல் பகுதிகளை மிக அழகாக காட்டியிருக்கிறார்கள். பெண் இயக்குனர் என்பதால் தமயந்தி பெண்ணுரிமை பெண்ணியம் என்றெல்லாம் பேசுவார் என நினைத்து படம் பார்த்தால் ஆண் கேரக்டர்களை தான் மிக நல்லவர்களாக காட்டியிருக்கிறார். ரசனையோடு ரசிப்பவர்களுக்கு மனதை கவரும் படமாகவே காயல் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.